எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க தொகுதியானது மாதாவரம் சட்டமன்ற தொகுதி. இந்த மாதாவரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி இப்பொழுது நம்மோடு பேச வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். மாதாவரம் சட்டமன்ற தொகுதியில கடந்த கால கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? 2026 யாருக்கு சாதகமான தொகுதியா இது இருக்கு? அதை பற்றி உங்களுடைய பார்வை. மாதாவரம் சட்டமன்ற தொகுதி வந்து 2011 தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ண ஒரு 3 தேர்தல்கள்ல 2 தேர்தல் திமுக ஜெயிச்சிருக்கு. 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்ப அதிமுக 2011 வெற்றி பெற்றும் போதே திமுக வந்து கிட்டத்தட்ட 38%, 39% ஆல்மோஸ்ட் எடுத்திருக்காங்க. அது அவங்க ஸ்டேட் லெவல் ஆவரேஜ் ஈக்குவலன்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கு எம்பியா இருக்கக்கூடிய திருமதி NS கனிமொழி அவர்கள் அவங்க வந்து மாதாவரம் கேண்டிடேட்டா 2011 இருந்தாங்க. 16 வந்து திரு சுதர்சனத்துக்கு சீட்டு கொடுக்கப்படுது. அவர் 45% ஓட்டு எடுக்கிறாரு. அந்த 45 வந்து 21 50% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதிமுகவுக்கு வந்து இந்த மாதாவரம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு 2010 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் முன்னவே மற்ற திருவள்ளூர் தொகுதியில் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. ஓகே, ஸோ இங்க வந்து அவங்க 31% ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. நீங்க 2017 39% எடுத்தவங்க 31% எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8% வெளில போயிருக்கு. 8% எங்க போயிருக்குன்னா ப்ரிடாமினண்டா இந்த ஓட்டு வந்து நாம் தமிழர் போயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து 2016 அதிமுக 39% எடுத்த மட்டும் இல்ல, இது பாமகவுக்கு இங்க ஒரு 5.5% ஓட்டு இருக்கு. ஸோ அந்த 5.5% ஐடியலி அதிமுக வந்து இவங்க 45% எடுத்திருக்கணும். ஆனால் 31% எடுத்திருக்காங்க. ஸோ 14% ஓட்டு வெளில போயிருக்கு. அந்த அலையன்ஸ் ஸ்ட்ரெங்த் இருக்குல்ல, 14% பிராமணன் நாம் தமிழர் போயிருக்கு, கொஞ்சம் திமுக கூட்டணி போயிருக்கு. அப்புறமா இங்க இன்னும் கொஞ்சம் ஓட்டு வெளில சில மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் போயிருக்கு. ஸோ இங்க வந்து இப்போ 2024 ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. 24 ஸ்டாட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ திமுகவோட பெர்ஃபார்மன்ஸஸ் லாஸ்ட் 4 எலெக்ஷன்ஸ் பார்த்தா வச்சுக்கோங்க, கன்சிஸ்டண்டா 1 லட்சம் ஓட்டு மேல எடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் குறைந்தபட்சம் எடுத்து 1,22,000 நீங்க 2016. ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா எடுத்திருக்காங்க. இது இந்த பகுதி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாகவே இங்க இருந்திருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்பவே பலவீனமாகி நீங்க 2016 ஜெயிச்சும் போது 99,000 ஓட்டு தான் ஜெயிச்சாங்க. அங்கிருந்து கொஞ்சம் 10,000 இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 24 வந்து 46,000 ஓட்டு தேமுதிக வேட்பாளர் எடுத்திருக்காங்க. இதுல வந்து அதிமுக பிஜேபி ஒரு கம்பைன் ஓட் நீங்க வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் சேர்த்து மொத்தமா ஒரு 29% தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 31% அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த 2% நீங்க தேமுதிக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 31% அவங்க 16 எடுத்த ஓட்டு தான் ஸ்பிட்டே இருக்கு. இப்பவும் அதே ஒரு ட்ரெண்ட் தான். அப்படியே ஒரு 4-5% பூஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் 20%. இந்த 20% கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணவே முடியாது. ஓகே, பிரிட்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அதர்வைஸ் திமுக லார்ஜ் சங்க் ஆஃப் ஓட்ஸ் வந்து வெளில போனா. ஆனா இங்க திமுக கேண்டிடேட் நல்லா இருக்கிறதால அது எப்படி முதல்ல 10% ஓட்டு வெளில போனாலும் அந்த 10%மே அதிமுகவுக்கு வரும்னு ஒரு கேரண்டி கிடையாது. நிச்சயமா விஜய், நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் அங்க போகும். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது திமுக இங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இந்த நாம் தமிழர் உடைய growth இந்த தொகுதியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து 2017 3,600 ஓட்டு எடுத்திருக்காங்க. 19 16,000 ஓட்டு, 21 27,000 ஓட்டு, 21-28 கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிருக்கும் அந்த ஓட்டுல. ஸோ அரௌண்ட் 10% ஓட்டு அவங்க வச்சிருக்காங்க நாம் தமிழர். இது வந்து நீங்க வந்து எப்படின்னா, நீங்க கமலோட என்ட்ரிக்கு அப்புறம் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு குறைந்த பகுதிகளில் விஜய்க்கு நல்ல ஒரு ஓட்டு வரும். ஏன்னா அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் இன்டெலெக்சுவல் ஓட்டு விஜய் நோக்கி போகுது. அதுவும் நீங்க ஒருவேளை பாஜக போட்டியிடுவதாலேயே கொஞ்சம் குறைந்திருக்குன்னா அதுவும் விஜய்க்கு போகும். பட் ஆனால் பாஜக போட்டிட்டு நாம் தமிழுக்கு 10% எடுத்துக்குன்னா ஓரளவுக்கு இங்க ஓட்டு நிற்கும். பட் ஆனாலும் விஜய்க்கு ஒரு இம்பாக்ட். இப்போ போன சென்ற மாதிரி மக்கள் நீதி மையம் ஓட்டு போட்டவங்கள விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அதே போன்ற திமுக வேண்டாம் பிடிக்காத கொஞ்சம் பேர் விஜய்க்கு வரலாம். ஸோ விஜய்க்கும் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக, நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு ஓட்டு வரக்கூடிய தொகுதி தான் இது.
இந்த தொகுதியில யார் போட்டியிடுவாங்கன்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில வந்து மோஸ்ட்லி இத கூட்டணி கட்சி தான் கொடுப்பாங்கன்னு நான் பாக்குறேன். தேமுதிகவிற்கு மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? தேமுதிக கூட்டணியில் இருக்காங்களா அப்படி வர்றாங்களான்னு தெரியல. ஒருவேளை கூட்டணிக்கு பாஜகவுக்கு கொடுக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. பாஜக அவங்க 15% எடுத்திருக்காங்கல்ல. நீங்க வந்து நீங்க 2024 எந்த தொகுதியெல்லாம் என்டிஏ லீட் எடுத்திருக்கோ அவங்க டிஃபால்ட்டா அந்த தொகுதிகளை கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த தொகுதியில் லீடு 1% எடுத்திருக்காங்க பாஜக. தேமுதிக 1% இருக்கும்போது அநேகமாக இந்த தொகுதி பாஜக கொடுக்கும். ஸோ அப்படி பாஜக கவுன்சிலிங் கண்டெஸ்ட் பண்ணாலே விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன் இருக்கு. ஏன்னா அதிமுக டு பாஜக ஓட் டிரான்ஸ்ஃபர் அது பெருசா இருக்காது. அப்படி இருக்கும்போது அது ஒரு பெனிஃபிட் 2 பேருக்கு வரும். என்ன இருந்தாலும் திமுக வந்து இந்த தொகுதியில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஏன்னா ஓட்டு ரொம்ப இறங்கி வர முடியாது. 50% ரீச் பண்ண தொகுதியெல்லாம் கண்டினியூஸா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு பாதிப்பு பெருசா இருக்கு திமுக. ஓரளவுக்கு அந்த ஒஸ்ட் கேஸ் கூட ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் எடுப்பாங்க. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பெயர் எப்படி இருக்கு? அங்க சுதர்சனம் மோஸ்ட்லி மாதவரம் சுதர்சனம் மாவட்ட செயலாளர் இருந்தவர் நினைக்கிறேன். திமுக இப்ப இருக்காருன்னு தெரியல. பட் மாதவரம் சுதர்சனத்துக்கு திரும்ப சீட்டு கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஜெயிச்சிருக்காரு. 3வது அவருக்கே கொடுக்கலாம். அப்படி கொஞ்சம் வேற எக்ஸ்பெரிமெண்ட்லா திரும்ப என்எஸ் கனிமொழிக்கு திரும்ப சீட்டு கொடுப்பாங்களான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் திமுக யாருனாலும் ரொம்ப டேமேஜ் ஏற்பட்டாலும் ஒர்ஸ்ட் கேஸ்லயே ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான். எப்படி நம்ம பார்த்ததுல கும்முடி பூண்டி பொன்னமல்லி ஆவடி அதை தொடர்ந்து இப்போ மாதாவரம் வந்து திமுகவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு தொகுதி தான் இது இருக்கு. மற்ற கட்சிகளுக்கும் பாஜக அது பெருசா ஒரு 25-30% மினிமம் எடுத்து அந்த ரீட்டைன் பண்ணுவாங்க. நாம் தமிழரும் விஜய் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்றது 3வது இடங்களுக்கு ஒரு நல்ல போட்டி இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். குறிப்பா இந்த தொகுதியில விஜயோட இம்பாக்ட்ன்றது பெரிய அளவுல பேசுற மாதிரி ஏதேனும் இருக்குமா? இல்ல அதான் இது ஒரு செமி அர்பன் சீட்டு நிறைய அந்த புறநகர் பகுதியில் நிறைய உள்ள வரதால விஜய்க்கு நல்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில் படித்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்லா இருக்கு. வீக்கர் செக்ஷன்ஸ் கொஞ்சம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தலித் மக்கள் சமுதாயம் அதிகம் போது அங்கேயும் நல்ல ஆதரவு வரும். ஸோ அது நல்லாவே இருக்கும். அது ஏன்னா சீமானுக்கு நல்ல ஓட்டு வந்திருக்கு. இப்ப சீமானுக்கு அந்த ஓட்டை தக்க வைப்பதற்கான கட்டமைப்பு இங்க இருக்கா இல்லையான்னு தான். அப்படி கட்டமைப்பு பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் விஜய்க்கு நல்ல ஸ்விங் ஓட்ஸ் தானே விஜய்க்கு வந்துடும். ஸோ அந்த அடிப்படையில் பாக்குறேன் விஜய்க்கு அர்பன் சீட்ஸ் எல்லாத்துக்குமே விஜய்க்கு நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஆனா அவர் அடுத்த ஒரு 6-7 மாதங்கள் அரசியல் எப்படி பண்றாருன்னு பார்க்கணும். அதுவும் ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். ஸோ அர்பன் சீட்ஸ்ல விஜய் கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல பொதுவாகவே சீமான் அவர்களுக்கு நகர்ப்புறத்துல பெரிய அளவுல வாக்குகள் இருக்காது அப்படின்ற ஒரு பார்வை. இல்ல அது ஆக்சுவலி நகர்ப்புறத்துல ஓரளவுக்கு வருது. சென்னையில நல்ல ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் கிராமப்புறங்கள்ல எங்கெங்கெல்லாம் போலரைசேஷன் இல்லையோ அங்க கொஞ்சம் அவர் போடுற வேட்பாளர் சமூகம் வந்து அதிமுக சீட்டு கொடுக்க சமூகம் வந்து அப்போ ஓட்டு வருமே தவிர நகர்ப்புறங்கள்ல வீக்கர் செக்ஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சீமானுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. அது இந்த தொகுதியில கொஞ்சம் இருக்கிறத இந்த தொகுதியில இருக்கிறதா தெரியுது. அது விஜய் நோக்கி போகுமா இல்லையான்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ நல்லா தெரியுது நிறைய ஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. மாதாரம் இதேவும் நம்ம போகும்போது நிறைய விஜய்க்கெல்லாம் பேனர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அது வந்து அந்த ஓட்டா மாறுமா விஜய் அடுத்த 6-7 மாதங்கள்ல விஜய் பாலிடிக்ஸ் வச்சுதான் இருக்கு. அது எப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆக ஒரு வழியா பார்க்கும்போது இது திமுகவிற்கு சாதகமான ஒரு தொகுதியாகவே நம்ம கணக்குல வச்சுக்கலாம். நிச்சயமா சாதகமான தொகுதியாக கணக்கு வச்சுக்கலாம். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த தொகுதியில இருக்கக்கூடிய நிலவரம்.